3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒன்று சண்டிகர் யூனியன் பிரதேசத்தில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் சேர்க்கை தொடர்பாக நடைபெற்ற வழக்கொன்றில் தீர்ப்புரைத்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 69% இடஒதுக்கீடு தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது மற்றும் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட அல்லது தமிழ்நாட்டில் பிறந்த மாணவர்களுக்காக இந்த 50% இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மாநில ஒதுக்கீடு சமூக நீதியை உறுதி செய்யும் விதமாக செயல்பட்டு வருகிறது. எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை சமூக நீதியை கடைபிடிப்பதில் இந்த இடஒதுக்கீடு என்பது இன்றியமையாத ஒன்றாக தொடர்ந்து இருந்து வருகிறது. இந்த தீர்ப்பு செயல்படுத்தப்பட்டால் மாநிலத்தின் உரிமைகள் பாதிக்கப்படுவதுடன் மாநிலத்தின் உள்ஒதுக்கீடுகள் பாதிக்கப்படும். இந்த தீர்ப்பில் அதாவது எய்ம்ஸ், ஜிப்மர் போன்ற மருத்துவ நிறுவனங்களில் மருத்துவம் பயிலும் மாணவர்களுக்கு மட்டுமே இந்த ஒதுக்கீடுகள் செல்லும் என்றும் மற்ற ஒதுக்கீடுகளும் குறிப்பாக மாநிலத்தில் வசிப்பிடம் ரீதியான அதாவது மாநிலத்தில் வாழ்பவர்களுக்கு அல்லது பிறந்தவர்களுக்கு என்று குறிப்பிட்ட எந்த ஒதுக்கீடும் கிடையாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் மருத்துவ கட்டமைப்பு அதிகமாக இருக்கிறது. மேலும் எம்டி, எம்எஸ், எம்டிஎஸ், டிஎம், எம்சிஹெச் போன்ற படிப்புகளுக்கான சேர்க்கையும் அதிகமான இடங்கள் உள்ளன. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை எம்டி, எம்எஸ், டிப்ளமா போன்ற பிஜி இடங்கள் 2294 இருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கென்று இதுவரை 50% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் சற்றொப்ப 1207 மாணவர்கள் பயன்பட்டு வருகிறார்கள். ஆல் இண்டியா கோட்டா என்கின்ற வகையில் ஒரு 1087 பேர் வருடந்தோறும் பயன்பாட்டில் இருக்கிறார்கள். இந்த தீர்ப்புக்கு பிறகு எதிர்வரும் ஆண்டுகளில் முழுமையாக இந்த முதுநிலை மருத்துவ பட்ட படிப்புகளில் இந்த 1200க்கும் மேற்பட்ட இடங்கள் நமக்கு பறிபோகும் என்கின்ற ஒரு அபாய நிலை உருவாகி இருக்கிறது. இந்த இடங்கள் சொந்த மாநிலங்களுக்கு மட்டுமல்லாது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் ஒதுக்கீடு செய்யப்படுவதனால் அந்தந்த மாநில உரிமைகள் பாதிக்கப்படும். ஏற்கனவே 50% அகில இந்திய மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதர மாநில மாணவர்களும் தமிழ்நாட்டில் படித்து வருகிறார்கள். இந்த ஆண்டிற்கான மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர்களுக்கான சேர்க்கை 2 சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் 3ஆம் சுற்று நடைபெறவிருக்கிறது. இந்த நிலையில் மாணவர்கள் ஏராளமான பேர் பயிலவும் தொடங்கிவிட்டார்கள். எனவே இந்த ஆணையினால், இந்த தீர்ப்பினால் இந்த ஆண்டிற்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. என்றாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அறிவுறுத்தலோடு இந்த தீர்ப்பு சம்பந்தமாக சட்ட வல்லுநர்களுடனான ஆலோசனை நடைபெற்று வருகிறது. மிக விரைவில் இந்த ஆலோசனைக்கு பிறகு மாநில உரிமைகள் பாதிக்கப்படாமல் இந்த தீர்ப்புக்கு எதிராக சீராய்வு மனு உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் தாக்கல் செய்யப்படவிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மருத்துவ படிப்பில் மாநில இடஒதுக்கீடு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவால் 1207 இடங்கள் பறிபோகும் அபாயம் இருப்பதாகவும் அது இந்த கல்வியாண்டில் பாதிப்பில்லை என்றாலும் இனி வரும் கல்வியாண்டிற்கு அது அபாயமாக உள்ளது என்றும் இது குறித்து மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாடுவோம் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.